கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 84 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்திருக்கிறது. அதுதான், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். இந்த வசனங்களுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று பிரதானமாய் கர்த்தர் நம்மை நோக்கி அவர் எச்சரித்து உணர்த்துவது, தேவஜனங்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற ஒரு பிரதானமான சத்தியம்தான். கர்த்தர் செவி கொடுக்கணும், கர்த்தர் பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த 2 அனுபவங்களும் மிக மிக முக்கியம். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள், இவை அனைத்திற்கும் கர்த்தர் செவி கொடுக்கணும், கர்த்தர் கேட்கணும். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களாகிய நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும். இதுல இன்னொரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான், எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்தை, விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கலையோ, எந்த ஒரு மனுஷரின் முகத்தை கர்த்தர் பார்க்கலையோ, அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் சேர முடியாது. என வேதம் முழுக்க பரிசுத்தவான்களின் வாழ்க்கை, கர்த்தரை கிட்டி சேர்ந்தவர்களின் வாழ்க்கை, கர்த்தரை தங்களுடைய சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கை இந்த 2 அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டதா இருந்தது. அவர்கள் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அவர்கள் முகத்தை கர்த்தர் பார்த்தார். ஆபிரகாமின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அவன் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபுவின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அது நிமித்தம் யோபுவின் சிறையிருப்பை அவர் மாற்றினார். அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு 2 தனியாய் திரும்ப கொடுத்தார். இது எல்லாமே எதனால? தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறதுனால மட்டும்தான், கர்த்தர் அவர்கள் முகத்தை பார்க்கிறதுனால மட்டும்தான். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். நம் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்த்தாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய், ஆசீர்வாதம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அது ஆசீர்வாதமே இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய ஆவியில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தருக்கு பிரியமான அந்த அனுபவங்கள் நம்மால் சுதந்திரிக்க முடியும். தன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருந்தாலும், தன்னுடைய முகத்தை கர்த்தர் பார்த்திருந்தாலும், ஆபிரகாமின் வாழ்க்கையில தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், தன்னுடைய முகத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார் என்று ஆபிரகாம் அறிந்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கேட்ட, வாஞ்சையாய் கேட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாட்களை பார்க்க வேண்டும் என்பது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, ஆபிரகாமின் நாளைக்கான ஆசையா இருந்தான் என்று. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் அதை கண்டு அவன் அதை அணைத்து கொண்டான் என்று. ஏன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிற அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாததா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவாய் பூமிக்குரிய நன்மைகளை ஆபிரகாம் பெற்றிருந்தாலும் அதை தன்னுடைய ஆசீர்வாதமாக ஆபிரகாம் நினைக்கவில்லை. ஆபிரகாமின் நோக்கம், வாஞ்சை, அந்த பிரதானமான ஆசீர்வாதம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல ஆசீர்வாதம் என்பது. இது நம்முடைய தேவை. இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. அதை தேடியோ அதை தொடர்ந்தோ நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் பிரதானமாய் வாஞ்சித்து தொடர வேண்டிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும். மோசேயின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். மோசேயின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். மோசே பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் கர்த்தர் செவி கொடுத்தார். அதன் நிமித்தம் நீ சொல்லுகிற பிரகாரமே நான் செய்வேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் திக்கி திக்கி பேசுகிற ஒரு 80 வயது முதியவரிடத்துல அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்கவும், மோசேயின் முகத்தை பார்த்து அவன் சொல்வதையெல்லாம் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட என்ன காரணம் தெரியுமா? உண்மையான ஆசீர்வாதமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மோசே வாஞ்சித்தான்.
ஆண்டவரே, நான் உம்முடைய சாயலை காண வேண்டும் என்று மோசே வாஞ்சித்தான். அது நிமித்தம் கர்த்தர் மோசே அந்த கண்மலையின் வெடிப்பிலே அவர் நிறுத்தினார். என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு மோசே, அந்த இடத்துல நீ நெல்லு, அப்பொழுது நான் என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என் முகத்தை அல்ல என் பின்பக்கத்தை பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தமையானால் பின் நாட்களிலே கர்த்தர் எப்படி தம்முடையவர்களுக்காக வெளிப்பட போகிறார் என்பதை மோசேக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அதன் அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மோசேயும் எலியாவும் வந்து பேசினதை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் பிரதானமாய் வெளிப்பட்ட ஒரு அனுபவம் தான் அவர்கள் சத்தத்தை, அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அவர்கள் முகத்தை கர்த்தர் பார்த்தார். இது நிமித்தம் மேன்மையான ஆசீர்வாதமாகிய ஒன்றான பிரதானமான ஆசீர்வாதமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். தூரத்தில் கண்டாவது அணைக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். இதே போலதான் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் எது உண்மையான ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறதோ அதை வாசித்து அதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் நமக்கென அருளின உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகிய நாம் இம்மைக்குரிய காரியங்களுக்காக, இம்மையிலே நாம் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளுக்காக கர்த்தரை விட்டு விலகாமல் நம்மை தொடருகிற நன்மையை நாம் பின்பற்றும்படியாய் கர்த்தரை விட்டு திரும்பாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனே எனக்கு போதும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படி உண்மையான ஆசீர்வாதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சித்து அவரை நாடி தேடி அவரை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, இதே போல தேவஜனங்களாகிய நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இம்மையிலே அவர் நமக்குள் ஜீவனாக இருக்கவும், மறுமையிலே அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரித்து நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் சுதந்திரிக்கவும் நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் வாக்கு பண்ணபடியே அவருடைய கண்கள் நம்மை பார்த்து, அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை, வியாகுலங்களை அவர் கேட்டு, நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து, நம்முடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் அவர் பதில் தந்து நம்முடைய சூழ்நிலையை நன்மையாய் மாற்றி அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வார்த்தையின்படியே தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராகவும் நமக்கு உதவி செய்து நம்மை கை தூக்கி எடுத்து நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களின் கரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒருவரும் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு கண்மலையாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவஜனங்களாகிய நம்மை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை நம்முடைய நாவிலே தந்து அதை கண்டு சத்துருக்கள் பயந்து நடுங்குபடியாய் தேவஜனங்களாகி நம்மளை சர்வவல்ல தேவன் இம்மேலும் மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்மை கண்ணோக்கி பார்ப்பதும் அதிக நிச்சயம். நம்மை கைவிடாமல் அவர் நம்மை கை தூக்கி எடுப்பதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தரை பரிசுநாமம் மட்டுமே மயப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.